எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். ஹாய் எவ்ரிஒன், ஐ எம் ஒன் ஆஃப் யூ. ட்ரக்கில் ஃபியூல் ஃபில்டர் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபியூல் ஃபில்டர் என்பதுங்க ஒரு எளிய பாகம் போல தான் தெரிந்தாலும் அது மிகவும் முக்கியமானது. இது எரிபொருளில் இருக்கக்கூடிய தூசி, இரும்பு சாம்பல், தாதுக்கள், துகள்கள் போன்றவற்றையெல்லாம் அரிப்பதற்கான ஒரு பாகம்தான். இதை வச்சு அந்த சின்ன சின்ன இரும்பு துகள், தாதுக்கள் இதெல்லாம் அந்த ஃபியூல் எரிபொருளில் இருந்ததுன்னா அதை அகற்றிட்டு கொடுக்குறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள ஒரு பாகம்தான். இதோட வேலைப்பாடை கொஞ்சம் எளிதாக விளக்க முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்குறேன். ஃபியூல் டேங்கில் இருந்து எரிபொருள் வருங்க. அதாவது இது என்ன பண்ணுதுன்னா, அந்த டீசல் டேங்கிலேருந்து வரக்கூடிய ஃபியூலை ஃபியூல் பம்ப் உறிஞ்சிட்டு அதை டேரெக்டாக இன்ஜினுக்கு அனுப்பாமல் அந்த எரிபொருளை நேரடியாக என்ஜினுக்கு அனுப்பாமல் என்ன பண்ணுது, முதல்ல ஃபியூல் ஃபில்டருக்கு அனுப்புது பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, ஃபில்டருடைய உள்ள அந்த எரிபொருளில் இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாம் அகற்றப்படுகின்றன. அகற்றப்பட்ட அப்புறம்தான் அது அகற்றுவதற்கு அந்த ஃபியூல் ஃபில்டருக்குள்ளே என்ன இருக்கும்னா, பேப்பர் அல்லது நைலான் மீடியா எரிபொருளில் உள்ள தூசி, தாதுக்கள், தேக்கங்களை ஆகியவற்றை சிக்க வைக்கிறது. இது மூலயமா தான் இந்த தூசிகளெல்லாம் அகற்றுது. அப்புறம் தூய்மையான எரிபொருள் மற்றும் ஃபில்டரின் வெளியே செல்லும். அப்புறம் என்ன ஆகும்னா, தூய்மையான எரிபொருள் இன்ஜெக்ஷனுக்கு செல்லும். இது இன்ஜெக்ஷன் பம்ப் அல்லது இன்ஜெக்டர்களுக்கு செல்கின்ற எரிபொருள் இந்த ஃபியூல் ஃபில்டரில் இருந்து தூசிகள் அகற்றப்பட்ட சுத்தமான ஃபியூல் தான் போகும். அப்புறம் டீசல் ஃபில்டரில் நீர் பிரிப்பும் இருக்கும். டீசல் ஃபில்டரில் நீர் பிரிப்பு இருக்கும், வாட்டர் செப்பரேட்டரும்பாங்க. அது டீசலில் சிறிது அளவில் நீர் கலந்து இருக்கும். இந்த நீரை வாட்டர் செப்பரேட்டர் பிரித்து கீழே சேமிக்கிறது. சில ஃபில்டர்களில் ட்ரெயின் வால்வ் இருக்கும், அதை திறந்து நீர் வெளியேற்றலாம். அதுமாதிரி இந்த ஃபில்டரை கலத்தியாச்சுன்னா என்னென்ன பிரச்சனை ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது, பவர் குறையும், எரிபொருள் மைலேஜ் குறையும், கருப்பு புகை வரும், என்ஜின் நின்று போகும். சரிங்களா? இதை எப்படிலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா, ஒவ்வொரு 20,000 முதல் 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஃபில்டரை மாற்ற வேண்டும். அப்புறம் தரமற்ற டீசல் பயன்படுத்தும் இடங்களில் அதிகமாக மாற்ற வேண்டும். என்னோட வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.